ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் விமன்ஸ். இன்றைக்கி என்னென்னா ஹரியாலி சிக்கன் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இப்போ தான் வந்து எண்ணெய் போடுறேன், கொஞ்சம் அதிகமாகவே போடுறேன். எண்ணெய் வந்து இதாகட்டும், சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் வெங்காயம் தாளிக்க போடுறேன். வெங்காயம் வந்து பொடியாக 2 வெங்காயம் வந்து நறுக்கியிருக்கேன். வதங்கட்டும், நல்லா அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் வந்து வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதுவும் நல்லா வந்து வதங்கட்டும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. அந்த ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நான் சிக்கன் எடுத்து போடுறேன். இப்போ சிக்கன் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நான்வெஜ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வதங்குறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போடுறேன். நல்லா வதங்கட்டும். அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். தக்காளி போட்டிருக்கேன். சும்மா ஒரு ஹாஃப் சைஸில் வந்து ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். இதில் பெப்பரு, சோம்பு, சீரகம் போட்டு வந்து அரைச்சிருக்கேன். இதுவும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். போட்டு மிளகாய்தூள் போட்டுக்கிறேன். அரைச்சி வச்சுருக்க தக்காளி போடுறேன். வீடே கம்மன்னு இருக்குது ஸ்மெல்லு. தக்காளி போட்டுக்கலையா, அந்த கொஞ்சம் ராஸ்மல் பேர் வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதில் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன். இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி போடுறேன். அதுவும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் வேகட்டும். அதுக்கும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். 20 மினிட்ஸ் விட்டாச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஹரியாலி சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் பண்ணணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.